ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய புதன்கிழமை நற்காலை வணக்கங்கள். ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் பணம், அதுக்கப்புறம் நோய், இதுக்கு தான் பரிகாரம் இருக்கா? முகம் அழகாக இருக்கிறதுக்கு பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கும் நம்முடைய வேத ஜோதிட முறையிலையும் சரி, நம்முடைய பாரம்பரிய முறையிலையும் சரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் பரிகாரமும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் அரிசி கழுகினது, ஏன்னா பச்சரிசி புதனுடைய ஒரு பெரிய காரகத்துவம் நிறைந்த ஒரு உணவு. ஸோ அந்த பச்சரிசி கழுகின தண்ணியில் கொஞ்சம் கிராம்பு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 2-3 சொட்டு தேன் விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலைகளும் கொத்தமல்லி வேரும் நல்லா கழுவி அதில் போட்டு, முடிஞ்சால் முன்னா நாளே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லைன்னா காலையில் அதை பண்ணி ஊற வச்சு அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்தோன்னு உங்கள் முகம் கை கால்லாம் கழுவுங்க. உங்கள் முகம் வசீகரமாக இருக்கும். அதுவும் ஒரு வித புதனுடைய அந்த காரகத்துவத்தை, அந்த அழகை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். 2வது, தொழில் பண்ணுறவங்க விசேஷமாக உங்கள் தொழில் அபரிதமான வளர்ச்சி இருக்கணும், எனக்கு நிறைய லாபம் வரணும், நல்லா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இன்னும் லாபம் எட்டணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி புதன் ஹோரையில் 6லேருந்து 7, 1லேருந்து 2, நைட் 8லேருந்து 9 ஒரு சிறிய தொகையை நீங்கள் மனசில் நினச்சி, அது படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸாகவோ புத்தகமாகவோ யூனிஃபார்மாகவோ வாங்கி கொடுக்க நீங்கள் ஒரு சிறு தொகையை கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம், கஷ்டப்படுற குழந்தைங்க, படிக்க கஷ்டப்படுற குழந்தைக்கு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இன்றைக்கி உங்கள் முக அழகோடு கூட கூடிய ஒரு வளமான ஒரு பணவரவு உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆமாங்க, எல்லா பரிகாரங்களும் நம் வாழ்வியலோடு கூட இருந்தால் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் கொடுக்குற தானங்கள் அநேகரை வாழ வைக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும் செல்லக்குட்டீஸ். இதை நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா?